2026 ஆட்சிக்கு யார் வருவாங்கன்றத என்னால் வந்து ஒரு ஒரு இதுவாக என்ன சொல்றது, ஒரு என் உள்ளத்தில் நான் தினந்தோறும் பத்திரிகை படிக்கிறவன், தினந்தோறும் அரசியலை உற்று கவனிக்கிறவன், கடந்த 25 ஆண்டுகளாக மேலாக அரசியலை கவனித்து கொண்டு வருகின்றேன். ஒரு அதிமுக பிறகு ஒரு திமுகவுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வைத்து மக்கள் வந்து ஓட்டளித்தார்கள். அது முதலமைச்சருக்கும் தெரியும். கடுமையான சுற்றுப்பயணத்தின் மூலமாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்து கொடுத்தார்கள். சாதாரண மக்கள், என்னை போன்ற சாதாரண மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அதிகமாக நான் சொல்வது என்னென்னா, இலவசங்கள் எல்லாம் அறிவித்தால் கூட அது போய் சேர்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலே சேராதது, உண்மையிலே போய் வறுமையிலும் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேராதது கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. அதையெல்லாம் கணக்கெடுத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா மக்கள் வந்து இந்த 1000 ரூபாய்ன்றது அது திமுகவுக்கு எதிர்ப்பாமையும். இன்னொன்று, என்றைக்கு இந்த சாராயம் ஒழிதோ அன்றைக்கி இந்த மக்கள் நலமாக இருப்பாங்க. அரசாங்கம் வந்து 10 மணிக்கு கடை தருவாங்கன்னா 4-5 மணிக்கெலாம் சாராய கடை திறந்திருக்கு, எல்லா பகுதியிலும் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் சாராயத்தால் தாலி எடுக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அந்த சாபம் யாரையும் விடாது, எந்த ஆட்சியும் விடாது. தயவுசெய்து அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. படிப்படியாக குறைச்சி இந்த நல்ல மாநிலம், வளமான மாநிலமாக மாற்றுங்க. சிறு சின்ன பிள்ளைங்க சாராயத்தாலையும் கஞ்சாவிலையும் போதைப் பொருட்களையும் இது சமூகத்துக்கு நல்லது இல்லை. அதே போல் அரசியல் வந்து என்ன மாற்றம் 26 கணிக்கிறத விட 26 வந்து திமுக என்ன ஓட்டு வாங்கினது, அதிமுக என்ன ஓட்டு வாங்கினது, இன்றைக்கி 20% எம்பி, அவங்க 45% 40%னா கூட அரசியலில் புது புது ஆட்கள் வராங்க. அவங்களுடைய சுற்றுப்பயணம், அவங்களுடைய பிரச்சாரம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபடும். அதனால் கடந்த முறை பெற்ற வெற்றி இந்த முறை எந்த கட்சியும் சுவைக்க முடியாது. காரணம் என்னென்னா, மக்கள் தெளிவாயிட்டாங்க. உங்களை போன்ற வலைவலிகளில் வந்து அன்றாட செய்தித்தாள்களையும் அரசியல் விவாதங்களையும் பார்க்குறாங்க. அதனால் வந்து மினிஸ்டரோ அல்லது எம்எல்ஏவோ வந்து உட்கார்ந்து பணத்தை சப்ளை பண்ணிவிட்டு வெற்றி பெறலான்னு, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி வெற்றி பெறலான்னு அது கனவுல கூட நடக்காது. ஓடியாந்து மக்கள் காலில் விழுந்து ஓட்டு கேட்க வேண்டியது, அப்போது கேள்வி கேட்பாங்க. அதனால் வந்து நல்ல தமிழகம் அமைய வேண்டும் என்று சொன்னால், ஏதோ சினிமாவிலேருந்து வராங்க யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம். அப்படி ஆட்சி அமைக்கின்ற போது உண்மையாக மக்கள் பற்றியில் யார் இருக்காங்களோ, ஏன்னா இப்போ எடப்பாடியார் வந்து ஆட்சி ரொம்ப அமைதியாக போச்சு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு அந்த அமைதியாக போனதுனால தோற்றுறதுக்கு 60 எதிர்கட்சியால் தோற்றுறது காரணம் என்ன, கூட்டணி கிடையாது. அதனால் சின்ன சின்ன கட்சியாக இருந்தால் கூட இன்றைக்கி கூட்டணிக்கு அது பலம். அது எடப்பாடியார் பக்கத்தில் கூட வீக்னஸ்ஸு. அதை சரி செய்யணும். அதே போல் வந்து இருக்கிற கூட்டணிலாம் பலமாக இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. அது அடுத்தடுத்த தேர்தலில் அது மிகப்பெரிய ஆகும். அதனால் உண்மையிலே மக்கள் வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. 2026 ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. அதை எந்த பணத்தாலையும் மாற்ற முடியாது. சாதாரண மக்களுக்கு சேர வேண்டிய அடிப்படைகளை தொடர்ந்து இந்த ஓராண்டுகள் செய்தால் கூட இந்த ஆட்சியை தக்க வைக்கலான்றதை என்னோட கருத்து. என்ன அடிப்படையான மது இல்லாத சொன்னபடி அரசாங்க கெசட்டில் எத்தனை மணி கடை திறக்குதோ அத்தனை மணி திறந்தா போகுது. ஆணும் பெண்ணும் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க ரோட்டில், பார்க்கறது சகிக்க மாட்டேங்குது. மதுவை கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தால் ஒழிங்க. இது அடிப்படை. மாணவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா போதைக்கு அடிமையாக ரொம்ப கவலையாக பாருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளையாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து இந்த ஓட்டு ஜெயிக்கிறது, ஆட்சிக்கு வர்றது அது யாராலும் வரட்டும், ஆனால் இது அடிப்படையான தேவைகள். அதனால் விஜய் வந்துடுவார் ஆட்சிக்கு வந்துடுவார் நான் சொல்ல வரல. அவர் எவ்வளோ % வாங்குறாரு, மக்கள் மத்தியில் போகிறாரு, ஃபேஸ் வேல்யூ மட்டும் எடுப்படாது. திமுக கடந்த காலம் நிறைய செஞ்சுருக்கு, 40 ஆண்டுகள் செஞ்சுருக்கு, அதிகமாக செஞ்சுருக்கு. ஆனால் அதை செஞ்சதை வச்சு நீ பேர் வாங்கி ஓட்டுகளை வர முடியாது. காலம் மாறுது, சூழ்நிலை மாறுது. அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு என்ன தேவைன்னு நீ வீடு தேடி போகணும். நீங்கள் 500 வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ நிறைவேற்றப்பட்டது, எவ்வளோ நிறைவேற்றலான்ட்டு கொதிச்சிருக்குது. அரசு ஊழியர்கள் வந்து பழைய பென்ஷன் திட்டம் ஒருத்தரும் போட மாட்டாங்க. பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச திட்டம்ன்றாங்க, சில இடங்களில் போராட்டம் நடக்குது. இலவச பெண்களை வந்து காசு வாங்கினா போராட்டம் நடக்குது. அதெல்லாம் மீடியாவில் அப்பப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது. உள்ளபடியே வந்து ஆட்சியாளர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மக்களை தேடி போங்க, அவங்களுக்கு உள்ள குறைகளை கேளுங்க. எலெக்ஷனத்தில் மட்டும் வர வேண்டாம். அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, எந்த கட்சியும் சொல்லுங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இனிமேல் செல்லாது. இனிமேல் ஒரு பையனும் ஓட்டு போட மாட்டான். செல்லாத ஓட்டாக இருந்தாலும் போடுவான். தவிர எல்லாத்தையும் பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுப்பான். இனிமேலாம் சத்தியம் அதில் பயிரத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவான். தவிர நம்ம அந்த மாதிரி கற்பனைலாம் இருக்க முடியாது. ஓடி போய் மக்களுக்கு வேலை செய்யும். இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்குது, மக்களுக்கு வேலை செய்யுங்க. விடுபட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்க. குறிப்பாக நான் சொல்கிறது வந்து இந்த இளைய தலைவர் நல்லா இருக்கணும், தமிழகம் நல்லா இருக்கணும்னா சாராயத்தை ஒழிங்க,
போதைப் பொருள் விடுங்க. அதுக்காக எல்லாம் முன்னெடுங்க. வேறு அறிக்கையை விடாதீங்க, வந்து 500 கடை ஒழிப்பேன் அதெல்லாம் சொல்லாதீங்க. அது உங்கள் வீட்டு பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும். அந்த அந்த விஷயங்கள் குடிநீர் தண்ணீரை வந்து சுத்தமாக கொடுங்க. அங்கங்கே 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வந்து நகராட்சி மாநகராட்சி தொடங்கி வச்சாங்க. அது திறந்து கொடுத்து கூட ஆள் வருஷ பூட்டி கிடக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுங்க. எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிங்கன்னா அது நாடகமாயிடும். இப்போ இருந்து பண்ணுங்க, மக்கள் யதார்த்தமாக நம்புவாங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, நான் திமுக மட்டும் சொல்ல, அதிமுக மட்டும் சொல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் ஃபேஸ் வேலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதே போல் வந்து சிறுபான்மை பெரும்பான்மை இதெல்லாம் எதுவுமே இனிமேல் செல்ல முடியாது. மக்கள் பாதிக்கிறான், வயிற்றுக்கு பாதிக்கிறான். அதே மாதிரி அந்த வயிற்று தான் பதில் சொல்லுவான். அதனால் நிச்சயமாக எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்மையாக மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு துண்டு ரொட்டி துண்டாது மக்களுக்கு வைத்தார கஷ்டப்படுற ஏழைகளுக்கு போய் சேரணும். அதை உறுதி செய்யும். அப்படி தான் நான் கேட்டுக்கிறேன்.